மோடி தியானம் பண்ணுறாரு, எலெக்ஷன் கமிஷன் தடுத்து நிறுத்தணும்னா காரி மூஞ்சில் துப்புவான். இப்படி அடிப்படை அறிவில்லாதவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறீங்களே. ஒரு ஆள் கோயிலுக்கு போகிறாரு, தியானம் பண்ணுறாரு, எலெக்ஷனுக்கு அதுக்கு நீங்கள் இது தொடர்பு படுத்துனீங்கன்னா வெக்கமா இல்லையான்னு காரி துப்புவான். ஈவேரா சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவராச்சு நம்ம நாட்டுக்கு. சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு கொடி கட்டினவராச்சா. விடுதலை போராட்ட வீரர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அங்கீகாரமாக இது. ஏதாவது ஒரு விடுதலை போராட்ட வீரருக்கு அதே மாதிரி போலீஸ் பாதுகாப்போட ஒரு கோயிலுக்கு முன்னாடி வச்சுருக்கீங்களா? மோடியினுடைய சுயசரிதையை படமாக்குறதுக்கு இந்த 3 பேர்த்துக்கு அடிப்படை தகுதி இருக்கா? பொய்யையே மூலதனமாக கொண்டு படம் எடுத்து கொண்டிருப்பவர்கள். அவங்களுக்கு 10 வருஷம் ஒரு பிரதமர் அறிந்தவருக்கு எடுக்கிறதுக்கு 3 பேர்த்துக்கு அடிப்படை தகுதி இருக்கா? கொள்ளையடிப்பதற்காக ஸ்டாலின் கொண்டு வரும் திட்டம்தான் சென்னை வெள்ளத்தை தடுப்பதற்கு ஜப்பானுடன் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டிருக்கோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் சொல்லுவது மறுபடியும் கொள்ளையடிப்பதற்காகத்தான். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் என்ன செய்திகள் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல மோடி செய்யக்கூடிய தியானம், அதாவது விவேகானந்தர் ராக், விவேகானந்தர் பாறை கன்னியாகுமரியில் இருக்குது, கடலுக்குள்ளே இருக்குது. அது ரொம்ப பிரசித்தி பெற்ற விவேகானந்தர் பாறைன்னு சொல்லுவாங்க. அந்த விவேகானந்தர் பாறைக்கு மோடி தியானம் பண்ண போகிறாரு. அது பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாயிடுச்சு. இப்போ விவேகானந்தர் பாறை எப்படி, ஏன் விவேகானந்தர் கன்னியாகுமரியில் போய் கடலுக்குள்ளே இப்போ கடலுக்குள்ளே போய் ஒரு பாறையில் போய் விவேகானந்தர் இதை ஏன் வச்சாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சரித்திர பின்னணி இருக்குது. விவேகானந்தர் ஒரு தடவை கன்னியாகுமரிக்கு போகும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி பெரிய பாறை இருப்பதை பார்த்தார். நீச்சல் அடித்து, கடலில் நீச்சல் அடித்து அந்த பாறைக்கு போனார். போய் அந்த பாறையில் ஏறி ஒரு 3 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் இது நடந்ததுக்கப்புறம் ஒரு 50 வருடம் இருக்கும். அதுக்கப்புறம் விவேகானந்தர் உட்கார்ந்து தியானம் செய்த பாறைன்னு சொல்லி அதுக்கு பேர் வந்தது. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து, ஆன்மீகவாதிகள்லாம் சேர்ந்து அவர் தியானம் பண்ண பாறையில் ஒரு நினைவிடம் மாதிரி கட்டணும்னு சொல்லி அதில் ஒரு நினைவிடம் மாதிரி கட்டினாங்க. இப்போ அந்த விவேகானந்தர் பாறைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே புஸ்தகங்கள், அவர் எழுதின புஸ்தகங்கள், மற்ற இதுங்கள்லாம் கண்காட்சி மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் தியான மண்டபம்னு ஒன்று இருக்குது. அந்த தியான மண்டபத்தில் டெய்லி பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் போய் உள்ளே உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. நானே போய் ஒரு அரை மணி நேரம் அந்த விவேகானந்தர் தியான மண்டபத்தில், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையில் இருக்கக்கூடிய தியான மண்டபத்தில் நானே ஒரு அரை மணி நேரம் போய் தியானம் பண்ணேன். தியானம் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அங்கே போய் தியானம் பண்ணணும்னு தோணும். நிறைய பேர் நான் இருக்கும்போதே பார்த்தேன், நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆக போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்கெல்லாம் அங்கே போய் தியானம் பண்ணும்போது மோடி தியானம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. எப்படி மோடி தியானம் பண்ணக்கூடாது? மோடிக்கு முதல் தகுதி இருக்கான்னு கேட்குறாங்க. மோடிக்கு தகுதி இருக்கான்னு எப்படி? நான் பசும்பொன் முத்துராமலிங்கத்தை அவர் வீட்டுக்கு போய் அவருடைய பூஜை ரூம் உள்ள நான் போனேன், பார்க்கணுன்னே போனேன். உள்ளே போகும்போது விவேகானந்தர் ஃபோட்டோ வச்சுருந்தேன். அவர் பூஜை ரூமில் வச்சு கும்பிட்ட படங்கள் நிறைய இருந்தது. அதில் இன்றைக்கி கும்பிடுற ஷிரடி சாய்பாபா இருந்தது, சத்ய சாய்பாபா இருந்தது. அப்போவே கும்பிட்டுருக்காரு 1960s. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகவேந்திரா அவருடைய ஃபோட்டோ இருந்தது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய ஃபோட்டோ இருந்தது. இது போக பெருமாள் ஃபோட்டோ, சிவன் ஃபோட்டோ எல்லாமே உள்ளே இருந்தது. மிகப்பெரிய அதில் நான் விவேகானந்தர் படத்தை அவர் பார்த்தேன். பார்க்கும்போது நான் என்ன இது பண்ணேன், விவேகானந்தரை கும்பிட்றதுக்கு இவருக்கு முழு தகுதி இருக்குது. ஏன்னா விவேகானந்தர் பிரம்மச்சாரி, இவரும் பிரம்மச்சாரியத்தை அனுஷ்டித்தவர். அதனால் அவர் ஒரு பிரம்மச்சாரியை அவர் கடவுளாக கும்பிட்டு இருக்கார். இப்போ மோடியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லற வாழ்க்கையும் ஆரம்பத்திலே விட்டுட்டு
அவர் ஒரு சன்னியாசி இதில் தான் இருந்தார். மோடியை பாராட்டுறதுக்காக பேசலை, நாங்கள் உண்மை தான் சொல்லுவோம். சில சமயம் உண்மையாக சொல்லும்போது மோடிக்கு ஆதரவாக போனால் நாங்கள் பிஜேபின்னு அர்த்தம் இல்லை. எது உண்மையோ அதை சொல்லுவோம். மோடிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மோடியை பல விஷயங்களில் திட்டியிருக்கோம், ஜிஎஸ்டிலாம் திட்டியிருக்கோம், பண மதிப்பு இதிலெல்லாம் திட்டியிருக்கோம். பிஜேபிக்காரங்களே கோவிச்சுக்கிட்டாங்க, கோவிச்சவங்களாம் போயிருங்கப்பா நான் சொல்லிட்டேன். ஏன்னா நாங்கள் பிஜேபி கிடையாதுப்பா, நாங்கள் நடுநிலையாளர், எது உண்மையாக அதை சொல்லுவோன்னு பிஜேபிக்காரங்களே நான் திட்டியிருக்கேன். இப்போ நிறைய பேர் சில விஷயங்களை நான் சொல்லும்போது மோடிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? உண்மைக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அது மோடிக்கு ஆதரவாக இருக்கும், மோடிக்கு எதிர்ப்பாக இருக்கும், அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. அதனால் அவர் ஒரு பிரம்மச்சாரி இது பண்ணவர். கொஞ்ச நாள் இமயமலைக்கெல்லாம் போயிட்டு இருந்து வந்தவர். அது வந்ததுக்கப்புறம் ஒரு பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கிறதுனால பிரம்மச்சாரியான விவேகானந்தரை போய் தியானம் செய்வதற்கு இந்த நாட்டில் மோடியை விட வேறு எந்த அரசியல்வாதிக்கும் தகுதி இல்லைன்னு தான். அப்போ வேறு யார் போய் தியானம் பண்ணணும்னு சொல்கிறீங்க? 3 மனைவி கட்டின கருணாநிதி போய் தியானம் பண்ணணுமா? பல பெண்களுடன் சுற்றி திரிந்த ஸ்டாலின் போய் தியானம் பண்ணணுமா? சினிமா நடிகைகளுடன் சுற்றி கொண்டிருக்கும் உதயநிதி போய் தியானம் பண்ணணுமா? தியானம் பண்ண தகுதியானவங்க ஒரு அரசியல்வாதியில் ஒருத்தர் சொல்லுங்கள். உங்கள் எல்லோருக்கும் விட தியானம் செய்வதற்கு மோடிக்கு முழு தகுதி உண்டு. காரணம், பல காலமாக அவர் இதை வந்துக்கிட்டு சன்னியாசம் இதுக்கு போய் தான் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இதை பற்றி காங்கிரஸ் ஐஎன்டிஏ கூட்டணிக்காரங்க பேசுகிறாங்க. இந்த கன்னியாகுமரிக்கு போகிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே விவேகானந்தருக்கு ஒரு பெரிய நினைவிடம் இருக்கும். 62 கட்டப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அது 62லேயே கருணாநிதி ஆட்சிக்கு வந்தோன்னே அவருக்கு கண்ணு உறுத்துச்சு. என்னடா அவர் இவரெல்லாம் ஒரு யோகியனாச்சே, நமக்கு இவரை பிடிக்காத, இவர் பிரம்மச்சாரியாக இருந்தவராச்சே, நம்ம பல மனைவிகளை கட்டினவங்களாச்சே, இவருக்கு போய் இங்கே வச்சுருக்காங்களே, இவரை அவமானப்படுத்தணும், இவருக்கு இது பண்ணணும்னு சொல்லி தான் வள்ளுவரை அதுக்கு பக்கத்திலேயே வள்ளுவர் சில 133 அடியில் வச்சார். இவர் நினச்சிக்கிட்டார் வள்ளுவர் இவர் நாசிகவாதின்னு. வள்ளுவர் இறைவனுக்கும் அவருடைய குரலில் பார்த்தீங்கன்னா ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு தான் ஆரம்பிப்பார். அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு சொன்னவரை கருணாநிதி ஒரு இவருக்கு ஆன்மீகவாதியான விவேகானந்தர் பக்கத்தில் அவருக்கு 133 அடி சிலை கட்டு அப்படின்னு போட்டியாக கட்டப்பட்டது தான் இது. விவேகானந்தருக்கு போட்டியாக கருணாநிதி கட்டியது தான் அந்த இது வள்ளுவர் சிலை. அதுக்கப்புறம் வள்ளுவரை அவமதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 133 அடியில் வள்ளுவரை கட்டிட்டு இப்போ பெரியாருக்கு 136 அடி இவங்களே ஸ்டாலினே இப்போ ரெடி பண்ணி திருச்சியில் ஒரு இடத்துல 136 அடிக்கு கொண்டு வருது இந்த கூட்டம். ஏன்னா வள்ளுவரை இவங்க திட்டாததே இல்லை. ஈவேரா தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னவர் திருக்குறளை. இந்த கூட்டம் அதுக்காக போட்டியாக தான் போய் கட்டினார் கருணாநிதி. இவ்வளவையும் கட்டிட்டு மோடியை போகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்? செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவர், அவர் மோடி எங்கே போகிறதுக்கு தகுதி இல்லாதவருங்கிறார். அப்போ செல்வ பெருந்தகையைத்தான் நம்ம அனுப்பணும். 4-5 கொலைகேஸ் இருக்குங்கிறாங்க அவர் மேலே. கட்ட பஞ்சாயத்து பூரா பண்ணவர். அப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணி 4-5 கொலைகேஸ் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை காங்கிரஸுக்கு தலைவராக இருக்கும்போது காங்கிரஸுக்கு ஏற்படாத அவமானம் மோடி போய் இந்த விவேகானந்த அதில் தியானம் பண்ணால் வந்துடுமா அவமானம்? செல்வ பெருந்தகைக்கு தான் கேட்குறேன். ஏன் உங்கள் சோனியா காந்தி அவங்க கிறிஸ்தவர்களாச்சு. உண்மையான கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே பிரேயர் சர்ச்சுக்கு போய் தானே வாங்க. எலெக்ஷன் நடக்கிற இந்த சமயத்தில் உங்கள் சோனியா காந்தி சர்ச்சுக்கு போனது இல்லையா? அப்போ அது மட்டும் தேர்தல் விதிமுறைகளை மீறினதாக வருமா? தேர்தல் விதிமுறையினாலே என்னென்னு தெரியல இந்த அரசியல்வாதிகளுக்கு. வழக்கு போடுவானா? போய் போடுங்க. உங்களுக்கு தான் சட்டம் சுத்தமாக தெரியாது, சட்டம் படிக்காது, சட்டம் தெரிஞ்சால் தெரியாது. கோர்ட்டில் போய் மோடி தியானம் பண்ணுறாரு. அது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு போச்சு. இந்தியாவில் இன்னும் ஒரே ஒரு ஃபேஸ் தேர்தல் தான் இருக்குது. மோடி தியானம் பண்ணுறாரு, எலெக்ஷன் கமிஷன் தடுத்து நிறுத்தம்னா காரி மூஞ்சில் துப்புவான். இப்படி அடிப்படை அறிவில்லாதவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறீங்களே. ஒரு ஆள் கோயிலுக்கு போகிறாரு, தியானம் பண்ணுறாரு, எலெக்ஷனுக்கு அதுக்கு நீங்கள் இது தொடர்பு படுத்துனீங்கன்னா வெக்கமா இல்லை? எனக்கு காரி துப்புவான். இப்படி ஒரு அரசியல்வாதி, அதுவும் காங்கிரஸுக்கு.
அதுக்கு அடுத்தது கபில் சிபல்னு ஒருத்தர் இருக்கார். யாருன்னு கேட்டிங்கன்னா வக்கீல், சுப்ரீம் கோர்ட்டு வக்கீல். தன்னை பெரிய அறிவாளின்னு நினைத்திருக்கக்கூடிய ஒரு முட்டாள், அடிமுட்டாள். எப்படி அடிமுட்டாள்னு சொல்கிறேன்னா, அவர் சொல்கிறார், விவேகம் இல்லாதவர் போய் தியானம் பண்ணலாமா அங்கேன்னு கேட்குறாரு மோடி. விவேகம்னா அறிவுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த விவேகம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எப்படி புரிஞ்சதுன்னா, பசும்பொன் முத்துராமலிங்கத்தோடைய நினைவிடத்தில் பார்த்தோம்னா, வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம்னு எழுதியிருக்கும். அதை பார்க்கும்போது தான் அந்த விவேகம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அறிவுங்கிறது அர்த்தம். அறிவில்லாமல் முரட்டுத்தனமாக இருந்தால் அது, அறிவில்லாமல் வீரம் இருந்தால் அது முரட்டுத்தனம்னு சொல்லும்போது விவேகம்ங்கிற வார்த்தையை அவர் அதில் உபயோகிச்சிருப்பார். அதை வச்சு சொல்கிறேன். விவேகம்னா என்ன அர்த்தம்? அறிவுன்னு அர்த்தம். விவேகம் இல்லாதவர் மோடினா, அறிவு இல்லாதவர் ஒரு 10 வருஷம் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்து நிர்வாகத்தை நடத்தி 3வது டேர்ம் வரப்போகிறாரு. அப்போ அவருக்கு அறிவு இல்லைன்னு சொன்னால், அப்போ சிவர் கபில் சிபல் என்ன வானத்திலிருந்து குதித்தவர்? அவங்கள பற்றி தெரியாது. உலக மகா ஃப்ராடு கேஸை பூரா விவேகமற்றது தான். அடுத்தது அவருடைய பாவங்களை கழிப்பதற்காக அங்கே போகிறாராம். பாவங்களை கழிப்பதற்காக போகிறதுனா கபில் சிபல் தான் போகணும். இந்த செந்தில் பாலாஜி கேஸில் 100 பேரை பணத்தை வாங்கிட்டு அவங்க வயிற்றில் அடித்து ஏமாற்றி கோர்ட்டில் இதில் ஈடி கைது பண்ணியிருக்கு. ஒவ்வொரு ஒயின் ஷாப்லேயும் குடிமகன்கள் வயிற்றில் அடித்து 10 ரூபாய் 20 ரூபா கமிஷனு, ஒவ்வொரு மதுக்கடையிலையும் 60,000 ரூபா இப்படி வாங்கின ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளிக்கு 1 கோடியை வாங்கிக்கிட்டு இருந்த ஃபீஸ் வாங்கிட்டு போய் ஆஜரான இவர் இருக்கார கபில் சிபல், அவர் தான் வெக்கப்படணும். அவர் தான் பாவத்தை கழிப்பதற்கு அங்கே போகணும். மோடியை போய் பாவத்தை கழிப்பதற்கு சொல்பவர் யோகியனா? அதுதான் பார்க்கணும். சொல்பவர் யோகியனா? அதனால் மோடி விவேகானந்தர் பாறைக்கு சென்று அங்கே தியானம் செய்வதற்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாது யாராலும். காரணம், சாதாரண குடிமகன்கள்லாம் அங்கே போய் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கும் ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கும் ஒரு தியானம் பண்ணுறதுக்கும் அடிப்படை இதுவே கிடையாது. முட்டாள்கள் சேர்ந்து கத்தி கொண்டிருக்கிறார்கள், முட்டாள்கள் குரலை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது டிகேஎஸ் இளங்கோவன்னு ஒரு திமுக எம்பி, முன்னாள் எம்பி. அவர் எப்படின்னா கனிமொழியை வச்சு சீட்டு வாங்குவார். கனிமொழி ஆதரவாளர். கனிமொழி ஒவ்வொரு தடவையும் அப்பாட்ட சொல்லி டிகேஎஸ் இளங்கோவனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. ராஜ்யசபா எம்பி அப்படியே இருந்தார். கருணாநிதி இறந்தார். கனிமொழியின் புடி தளர்ந்தது. அப்பாவிடம் சொல்லி காரியம் சாதித்தார் கனிமொழி. அண்ணனிடம் சொல்லி காரியம் சாதிக்க முடியுமா? அண்ணனிடம் சொல்லி பார்த்தார், எம்பி பதவி கிடைக்கவில்லை. இப்போது டிகேஎஸ் இளங்கோவன் சாதாரண திமுக நிர்வாகி, எந்த பதவியும் இல்லாமல் அவர் குரல் கொடுத்துருக்கார். இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்னர் ஐபிஎஸ் படித்தவராம். அவர் தான் இப்போ எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தராக இருக்காராம். சான்சலர், தலைவர். அந்த இதுக்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் அவர் தான் ஹெட்டு, சான்சலர், தலைமை பதவி. அவருக்கு அந்த போஸ்ட்டில் இருக்க தகுதி இருக்கான்னு கேட்குறாரு. ஐபிஎஸ் படித்தவர், இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு சொல்லி மத்திய அரசு உளவு பிரிவில் பல வருஷங்கள் பணி செஞ்சவர். ராங்கிற அமைப்பில் இருந்தெல்லாம் வெளிநாடு இதுங்களெல்லாம் வேவு பார்த்து முக்கியமான விஷயங்களை செஞ்சவர். பல மாநிலங்களில் கவர்னராக இருந்தவர். நம்ம மாநிலத்துக்கும் கவர்னராக வந்திருக்காரு. இவர் மாநிலங்களுக்கு கவர்னர் தான் சான்சலர், தலைமை பதவிக்கு வருவாங்க. அவர் என்ன சொல்கிறார், இவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்குறாரு. இது சான்சலராக இருக்கு. அப்போ இப்போ ஒரு மசோதா போட்டிருக்காங்க. இதில் திமுக அரசாங்கம் சட்டசபையில் எல்லா இதுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் முதலமைச்சராக தான் சான்சலராக போடணும், வேந்தராக போடணும். எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் முதலமைச்சரை தான் தலைமை பதவிக்கு போடணும்னு இப்போ ஒரு மசோதா போட்டிருக்காங்க. அவர் கையெழுத்து போடல. அப்போ டிகேஎஸ் இளங்கோவனுக்கு நான் கேட்குறேன், ஐபிஎஸ் படித்த கவர்னரே பல்கலைக்கழகத்துக்கு சான்சலராக
தலைமை பதவி இருக்க தகுதி இல்லாதவர்னு சொன்னால், இப்போ உங்கள் ஸ்டாலின் அவர் தலைவராக போடணும், அவர் சான்சலராக போடணும்னு அனுப்பியிருக்காரு. அப்போ உங்கள் ஸ்டாலின் தகுதியானவர், ஐபிஎஸ் படித்த, அதாவது உங்கள் ஸ்டாலின் எப்படி பிரசிடென்சி காலேஜில், நியூ காலேஜில் பியூசி டிகிரி மார்க் எடுத்து பாருங்கள், 18, 20, 30ன்னு எத்தனை அட்டெம்ப்ட் அடிச்சிருக்காருன்னு பாருங்கள். இத்தனை அட்டெம்ப்ட் அடித்து 20, 30 மார்க்கு வாங்கி ஃபெயிலான ஒருத்தர் பல்கலைக்கழகத்துக்கு சான்சலராக தலைமையாக இருக்கலாமா? ஆனால் கவர்னருக்கு தகுதி இல்லையா? பார்த்துக்கோங்க, திமுகவுடைய இதை பார்த்துக்கோங்க, வேதாந்தத்தை பார்த்துக்கோங்க, திமுககாரங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அவருக்கு தகுதி இல்லையா, இவருக்கு மசோதாவில் அனுப்பியிருக்காங்க. அப்போ இவருக்கு தான் சான்சலராக இருக்கணுமா? ஃபெயிலான ஒருத்தர், அட்டெம்ப்ட் அடித்த ஒருத்தர் கொடுக்க சொல்லுங்கள் மார்க் ஷீட்டை, ஸ்டாலின் அவருடைய மார்க் ஷீட்டை கொடுக்க சொல்லுங்கள். அப்போ எப்படி பாருங்கள், திமுகவில் எவ்வளவு முட்டாள்கள் இருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்தவர்னு சொல்கிறாரு, தேசிய தலைவர்களை சரியான முறையில் அங்கீகாரம் கொடுக்கவில்லைன்னு கவர்னர் சொல்லியிருக்கார். அதுக்கு டிகேஎஸ் இளங்கோவன் சொல்கிறார், தேசிய தலைவர்களை தமிழ்நாடு அங்கீகரித்தது போல் யாரும் அங்கீகரிக்கலையா? கணக்கெடுங்க, உங்கள் கருணாநிதிக்கு எத்தனை சிலை கணக்கெடுங்க, தமிழ்நாடு முழுவதும். உங்கள் ஈவேராவுக்கு எத்தனை சிலை கணக்கெடுங்க, உங்கள் அண்ணாவுக்கு எவ்வளோ சிலை கணக்கெடுங்க. இதுக்கப்புறம் தேச தலைவர்கள் காந்திக்கு எத்தனை சிலை, நேதாஜிக்கு எத்தனை சிலை, கட்டபொம்மனுக்கு எத்தனை சிலை, முத்துராமலிங்க தேவருக்கு எத்தனை சிலை, திருப்பூர் குமரனுக்கு எத்தனை சிலை, வாஞ்சிநாதனுக்கு எத்தனை சிலை கணக்கெடுங்க. ஆக மனிதராக இருப்பதற்கே தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் எத்தனை செலவு வச்சுருக்கீங்க. தேச தலைவர்கள், தேசத்துக்காக போராடினவங்க. காமராஜருக்கு சமாதி கொடுக்கும்போது சமாதி கொடுத்தீங்களா? இதே கருணாநிதி தானே ஆட்சியில் இருந்தீங்க. காமராஜர் இறந்தார்ல, அப்போ சமாதி கட்டாங்கல்ல, இதே மாதிரி பீச்சில். முடியாதுன்னு சொன்னவர் தானே கருணாநிதி. காமராஜர் ஜெயிலுக்கு போயிருக்கார் சுதந்திரத்துக்காக. அப்போ அவருக்கு ஒரு இதில் விடுதலை இதுக்காக யார் சுதந்திரத்துக்கு போயிருக்காங்களோ அவங்கெல்லாம் இருந்தான். முத்துராமலிங்க தேவர் 11 வருஷம் ஜெயிலில் இருந்தார் விடுதலை இதுக்காக. அவருக்கு ஜெயலலிதா தான் நந்தனத்தில் செலவு வச்சாங்க. கப்பலோட்டிய தமிழன், அவருக்கு எத்தனை செலவு வச்சுருக்கீங்க? ஒரு சிலையை தவிர எங்கே வச்சுருக்கீங்க? அதைத்தான் கவர்னர் சொல்கிறார். ஊரெங்கும் தெருவெங்கும் ரோடெங்கும் கருணாநிதி சிலை, ஈவேராவுக்கு சிலை. திருச்சியில் போயிட்டு இந்த கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி போய், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி போய் ஈவேரா சிலையை வச்சு அதுக்கு 10 போலீஸ்காரங்களை பாதுகாப்பாக வெக்கம் இல்லாமல் போட்டு வச்சுருக்கீங்களே. ஈவேரா சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவராச்சா நம்ம நாட்டுக்கு? சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு கொடி கட்டினவராச்சா? விடுதலை போராட்ட வீரர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அங்கீகாரமாகுது. ஏதாவது ஒரு விடுதலை போராட்ட வீரருக்கு அதே மாதிரி போலீஸ் பாதுகாப்போட ஒரு கோயிலுக்கு முன்னாடி வச்சுருக்கீங்களா? விதண்டாவாதத்துக்கு தானே ஈவேராவுக்கு போய் வச்சிங்க. அதே திருவண்ணாமலையில் போய் நாசிகரான கருணாநிதிக்கு செலவச்சிருக்கீங்கல்ல நீங்கள். அப்போ இவர்களெல்லாம் என்ன சாதனை செஞ்சாங்க? பட்டியலிட்டு கொடுக்குற இவர்கள் பண்ணின அயோக்கியத்தனங்கள் எல்லாம். இப்படிப்பட்ட இவங்களை வச்சுக்கிட்டு டிகேஎஸ் இளங்கோவன் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தமிழ்நாடு கொடுத்த மாதிரி கௌரவம் வேறு யாரும் கொடுக்கவில்லை என்று வெட்கமில்லாமல் பேசுகிறார் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது சத்யராஜ். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. கேட்டால் டிகிரி படித்தேம்பாங்க. மோடியுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்தால் இவர் நடிக்க மாட்டாராம். உங்களை நடிக்க வச்சா அந்த அந்த கேரக்டரே, அந்த மோடிங்கிற கதாபாத்திரமே குட்டிச்சவராயிருமே, அசிங்கமாயிருமே. அந்த இதுக்கு அவரே நடிக்க மாட்டாராம். அப்படி நடித்தா 3 பேர் டைரக்ட் பண்ணணுமா? யார் டைரக்ட் பண்ணுமா தெரியுமா? வெற்றிமாறன், ரஞ்சித்து, அடுத்தது மாரி செல்வராஜ். வெற்றிமாறன் மாதிரி ரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய டைரக்டருங்க. தமிழ் சினிமாவையே குட்டிச்சவராக்கி கொண்டிருப்பவர்கள் இந்த 3 பேர் தான். ஜாதியத்தை முன்னிறுத்தி எல்லா படங்களையும் கொண்டாந்து ஜாதியத்தை தூண்டி விடுபவர்கள் இவங்க தான். உண்மையாக படம் எடுக்கிறாங்க. இதே ரஞ்சித்து எம்ஜிஆர் கள்ளச்சாராயம் காய்ச்சினார்னு சொல்லி ஒரு படத்தில் எடுத்தாரா இல்லையா? சார்பட்டா பரம்பரைங்கிற படத்தில். அப்போ உங்கள் லட்சணம் என்ன தோணுது? உண்மையாக எடுக்கிறீங்க. இதே ரஞ்சித்து ராஜராஜ சோழன் மோசமானவன் அப்படின்னு ராஜராஜ சோழனுக்கு கொச்சைப்படுத்தி பேசினாலும் தானே இந்த 3 பேர் தான் கிடைச்சிங்களா? இன்று
தமிழ் திரையுலகம் சீரழிந்து போய் கொண்டிருப்பதற்கு இந்த 3 டைரக்டர்கள் தான் காரணம். மக்கள் படம் பார்க்குறதே விட்டாங்க. இந்த மாதிரி டைரக்டர்கள் வந்துக்கிட்டு ஜாதியத்தை தூண்டி விடுறாங்க. இவங்க படத்தையே பார்க்கக்கூடாதுன்னு, இந்த 3 பேர் படத்தை பார்க்கக்கூடாதுன்னு எல்லாரும் இப்போ பிஜேபிக்காரங்க போய் கேளுங்க, இந்த 3 பேர் படத்தை பார்ப்பாங்களான்னு. அதிமுககாரனை கேளுங்க, என்றைக்கு ரஞ்சித் போன்றவர்கள் எம்ஜிஆரை கள்ளச்சாராயனை காய்ச்சுன்னு சொன்னாங்க. ஒரு மானமுள்ள அதிமுககாரன் ஒருத்தன் போய் பார்க்குறதில்ல. ஆக இந்த திமுககாரனும் இந்த திமுக கூட்டணி சேர்ந்த ஜாழராக்களும் தான் போய் படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இவங்க எடுத்தால் தான் நடிப்பாங்கன்னா இந்த 3 பேருக்கு தகுதி இருக்கா? மோடியினுடைய சுயசரிதையை படமாக்குறதுக்கு இந்த 3 பேருக்கு அடிப்படை தகுதி இருக்கா? பொய்யையே மூலதனமாக கொண்டு படம் எடுத்து கொண்டிருப்பவர்கள். அவங்களுக்கு 10 வருஷம் ஒரு பிரதமர் அறிந்தவர்களுக்கு எடுக்கிறதுக்கு 3 பேத்துக்கும் அடிப்படை தகுதி இருக்கா? இது போய் பெரிய தியாகிகள் மாதிரி சத்யராஜ் இவங்க 3 பேர் எடுத்த உங்களை யார் நடிக்க சொன்னால்? உங்களை நடித்தாலே நீங்கள்லாம் இவர்களுக்கு தான் லாய்க்கு. நீங்கள் நடித்தாலே மோடி என்ற மனிதருக்கு மிகப்பெரிய அவமானம். அந்த தவறை எந்தவங்களும் செய்யக்கூடாது. பிஜேபிக்காரங்க யாரும் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதனால் இந்த மாதிரி ஒரு கருத்து சொன்ன சத்யராஜை கண்டனம் தெரிவிக்கிறோம். அத்தனை பேரும் காரி துப்புங்கள் சத்யராஜ் என்ற மனிதரை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம். அடுத்தது ராகுல் காந்தி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. ஆட்சிக்கு வந்துருக்கோன்னு சொல்லி ரொம்ப எல்லாம் ஒரு உறுதியோடு எப்படி முட்டாள்கள் ஆண்டிகள் கூடி கூடாரம் கட்டுறாங்க, மடம் கட்டுறாங்க. ஆண்டிகள் கூடி மடம் கட்டின கதைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஆண்டிகள்லாம் கூடி மடம் கட்டிக்கிட்டு இன்னமும் நம்பிக்கை 1ஆம் தேதி to 7ஆம் தேதி மீட்டிங் வச்சுருக்காங்களே, அதில் என்ன பேசுகிறாங்களா? அடுத்த பிரதமர் யார்? அட பாவீங்களா, நாட்டு நடப்பே தெரியாமல் உங்களுக்கு உங்கள் காங்கிரஸுக்கு 100 சீட்டு கூட வராது. ஒவ்வொரு இதுலேயும் தொகுதியிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கேவலமாகிட்டு இருக்குது. எந்த மாநிலத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு கணக்கு கொடுங்க. சும்மா இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்த உடனே கேரளாவில் வந்து இதாக இருந்தோன்னா உடனே நாட்டை ஆண்டுடலான்னு நினைப்பா. 1 to 7 மீட்டிங் வச்சுருக்கோம். அதில் வந்துக்கிட்டு கெஜ்ரிவால் வந்து பிரதமர் ஆக மாட்டேன்ட்டார். அது ஜெயிக்காதுன்னு தெரியுமில்ல. இவர் 2 மனசில் போயிருக்காரு. ஸ்டாலின் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? இருந்தாலும் எல்லாத்தையும் முட்டாளாக்குற மாதிரி 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை நாங்கள் வந்து அடுத்த பிரதமர் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதில் ராகுல் காந்தி அங்கே போய் என்ன சொல்கிறாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு 50% இருக்கணும்னு அரசியல் சட்டத்தில் இருக்குது. அந்த காலத்தில் அம்பேத்கர் எழுதினார் 50% மேலே இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது. அம்பேத்கர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இடஒதுக்கீடுங்கிறது 50% மேலே இருக்கக்கூடாதுன்னு தான் எழுதினார். இவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அரசியல் சட்டத்தையே திருத்தி 50%ங்கிறத மாற்றுவோம். சரி, நல்ல விஷயம் சொல்லுங்கள். கீழே வந்து பின்தங்கி இருக்கக்கூடியவங்கள முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அரசியல் சட்டத்தை திருத்துறதுக்கு என்ன சட்டப்பூர்வமான விஷயங்கிறது ராகுல் காந்திக்கு தெரியுமா? அரசியல் சட்டத்தை நீங்கள் திருத்துறதா இருந்தால் 3இல் 2 பங்கு மெஜாரிட்டி லோக்சபாவில் வேணும், 3இல் 2 பங்கு மெஜாரிட்டி ராஜ்யசபாவில் வேணும். நீங்கள் வந்து 250 பேர் 260 ஜெயிப்பேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 3இல் 2 பங்கு ஜெயிக்கிறதுனா 400 சீட்டாக வரணும். அந்தளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்கா? ஜெயிக்க முடியுமா? அப்போ மக்களை ஏமாத்துறீங்க. என்னவோ நாங்கள் அதுக்கு வந்து அரசியல் சட்டத்தை எப்படி மாற்றுவது என்ற அடிப்படை விஷயமே தெரியாத ராகுல் காந்தி எல்லாம் இந்த நாட்டுக்கு பிரதமராக வரணுமா? யோசிச்சுக்கங்க. அதனால் வந்து காங்கிரஸ் வந்து உடைந்து போன கப்பல், மூழ்கி கொண்டிருக்கும் கப்பல். அதில் இருக்கொண்ட ஒரு சில பேர் வந்து இதை வந்து இல்லாததையும் பொருளாதையும் சொல்லி மக்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அதிர்ச்சி தரக்கூடிய கருத்து. ஆவினில் பாலெல்லாம் காலாவதியானதை வைக்கிறாங்களாம். காலாவதியானதை விற்கவே கூடாது. உணவு பாதுகாப்பு பிரிவுன்னு இருக்குது, ஃபுட் சேஃப்டி இதுன்னு. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இதுக்கும் போய் ஹோட்டல்கள்லேயே காலாவதியான பொருட்கள் இருக்கா, காலாவதியானதை சமைச்சிருக்காங்களா அப்படின்னெல்லாம் பார்த்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் இந்த பழத்தெல்லாம் ரசாயன பொருளை போட்டு பழுக்க வைக்கிறாங்கன்னா அதெல்லாம் இது பண்ணி கைது பண்ணுறாங்க ப்ரைவேட் ஆளுங்களெல்லாம். அப்படி இருக்கும்போது இப்போ சமீபத்தில் கூட எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சு விற்ற மருந்து இதை வந்து எல்லாம் பிடிச்சி அவங்களெல்லாம் கைது பண்ணாங்க. அப்போ காலாவதியான இதை வந்து விற்கக்கூடாது சட்டப்படி. ஆனால் அரசாங்கமே விற்கிறாங்கன்னா எவ்வளவு நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி. பன்னீர்செல்வம் சொல்கிறார், காலாவதியான பாலை விற்கிறாங்கன்னு. ஆவினில்
ஆவின் பாலை யார் யார் குடிக்கிறா? பச்சை குழந்தைங்க குடிக்குது, நோயாளிகள் கொடுக்குறாங்க, சீனியர் சிட்டிசன் முதியவர்கள் குடிக்கிறாங்க. இவ்வளோ பேரும் காலாவதியான பாலை குடிச்சுக்கிட்டு இருந்தால் அது அரசாங்கமே துணை போனால், அரசாங்கமே காலாவதியான பாலை விற்கிறாங்கன்னா, அப்போ ஆவினை அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் நடத்துகிறது உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. மக்கள் உயிரோடு விளையாடுறீங்களே, குழந்தைகள் உயிரோடு விளையாடுறீங்களே. அப்படி அந்த மனோ தங்கராஜன் அவர் அந்த மந்திரி, அவர் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பேச மாட்டார், எப்போவுமே மோடியை பற்றி தான் பேசுவார். மோடியை பற்றி பேசுகிறாலும் முதல்ல ஆவினை பற்றி பேசுங்க. ஒரு பெரிய முன்னாள் முதலமைச்சர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, காலாவதியான பாலை நீங்கள் விற்கிறீங்கன்னு எனக்கு அறிக்கை விட்டுருக்காரு. வெக்கமா இல்லையா? நீங்கள்லாம் ஒரு மந்திரியா? உங்கள் தலைவருக்கு தான் வெக்கம் கிடையாது, உங்களை மாதிரியால் மந்திரியாக போடுறது. மக்கள் உயிரோடு விளையாடக்கூடிய எப்படி எந்த இதை வச்சு நீங்கள் விற்கிறீங்க? ஏற்கனவே அமுல்காரன் உள்ளே வர போனால், அமுல்காரன் உள்ளே போனால் ஆவின் அதோடு முடிஞ்சு போச்சு. மக்கள் யாரும் வாங்க மாட்டாங்க. ஆவின் மேல் இருக்கிற நன்மதிப்பையே குட்டிச்சவராக்கிட்டீங்களே. மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்வதற்காகத்தானே ஆட்சியில் இருக்கீங்க. மக்கள் சாப்பிடும் உணவு, பால், இதிலேயே நீங்கள் தவறான இதை வச்சு கலப்படமான இதை பொருட்களை நீங்கள் விற்றீங்கன்னா அப்போ மக்கள் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? அரசாங்கமே இப்படிப்பட்ட ஒரு கேவலமான செய்யலாமா அப்படிங்கிறது. இதை மத்திய அரசாங்கத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும். காலாவதியான பாலை குடிச்சிட்டு எத்தனை பேருடைய உடல்நிலை கெடும். இதை மாநில அரசாங்கமே இதற்கு துணை போகிறதுங்கும்போது மத்திய அரசாங்கம் தயவு செய்து இதில் தலையிட்டு ஜூன் 4க்கு பிறகு இதை சரி செய்யணும். ஆவின்கிறது மிகப்பெரிய ஒரு நிறுவனம். எவ்வளவு அந்த காலத்துலலாம் டாக்டருங்க குழந்தைக்கு ஆவின் பாலை கொடுங்கம்பாங்க. தாய்ப்பால் அளவுக்கு ஆவின் பாலை தான் சொல்லுவாங்க டாக்டருங்க. அப்படி இருந்த ஆவின் நிறுவனம் இன்று ஸ்டாலின் தலைமையில் சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். உறக்கத்திலிருந்து வெளியில் வாங்க. பொம்மை முதல்வராக இருக்காதீங்க. மக்களுடைய உயிரோட விளையாடாதீர்கள். இதில் தகுந்த நடவடிக்கையை எடுங்க. மனோ தங்கராஜுங்கிற மந்திரியை மாற்றுங்க. ஒரு நல்ல மந்திரியை போட்டு மக்களுக்கு தரமான உணவை கொடுங்க. அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கு நாங்கள் விடும் கோரிக்கை. அடுத்தது, ஸ்டாலின் கொண்டு ஒரு புதிய திட்டம். ஸ்டாலின் ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்துட்டு, எப்போவுமே முதலமைச்சராக இருக்கிறவங்க புது திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் லாபம் இருக்கும். ஆனால் ஸ்டாலின் கொண்டு வர அந்த திட்டத்தில் என்ன லாபம்னா அவருக்கு தான் லாபம். அதுக்காக தான். ஏன்னா போன தடவை சென்னையில் வெள்ளமாக வருதுன்னு சொல்லி வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைன்னு அரசாங்க பணம் 4000 கோடி எடுத்து KNRட்ட கொடுத்தார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை. KNR அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு ஏன் திமுக கான்ட்ராக்டர்னு லிஸ்ட் எடுறான்னார். ஏன் எங்கள் வெளியூரில் இருக்கிறவனுக்கெல்லாம் வெளி மாவட்டத்தை நீ வா சென்னைக்கு கான்ட்ராக்டு போட போகிறோம். 4000 கோடி வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை கார்பரேஷனில் போட்டு கொடுப்பாங்க. எங்கெங்கே கால்வா கட்டணும், எங்கெங்கே தடுப்பு இதை கட்டணும் போட்டு கொடுப்பாங்க. நீ பண்ணி கொடு, ரைட்டு. ஆனால் எனக்கு 30% கொடுத்துரு, இல்லை 40% கொடுத்துரு. ஏன்னா கட்சிக்கு ஒரு 10% நான் கொடுக்கணும், ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஒரு 10% கொடுக்கணும். நான் மந்திரியாக இருக்கேனே, எவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கேன், எவ்வளோ இதாக இருக்குது, எனக்கு ஒரு 20%. அப்போ 4000ல் 1600 கோடி இவங்களுக்கு, மீதி 2400 கோடி அவங்க கான்ட்ராக்டர் 2400 கோடி கான்ட்ராக்டு 4000 கோடியில். அப்போ 2400 கோடியில் அவன் 4000 கோடி வேலையை செய்யணும். அவன் லாபம் பார்க்கணும்ல கான்ட்ராக்டரு. அவன் சப்கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தான், அதில் லாபம். ஆக 4000 கோடி ஒதுக்குனதில் திட்டத்துக்கு செலவாகிறது 2000 கோடி கூட இல்லை, அதுக்கும் கீழே கட்டுனாங்க. இந்த கோமாளி திட்டத்தை அடித்தது போன வருஷத்தில் வந்த வெள்ளத்தோட அதிகம் வந்துருச்சு. எல்லாம் தடுப்பு நடவடிக்கை சொன்னால் 98% வேலையை முடிச்சிட்டோம். தமிழ்நாட்டில் நீங்கள் வெள்ளமே பார்க்க முடியாது. ஸ்டாலின் அறிவிப்பு விட்டார், தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு 4000 கோடி கட்டிக்காணி பாருங்கள் மழை வரும்போது. ஆரம்பத்தில் மழை வந்தோடனே ஸ்டாலின் சொன்னார், பார்த்தீங்களா ஒரு தண்ணியில். நான் சொன்னேன் இந்த மழையே பெய்யல காத்திருங்கள்னா. கரெக்டாக அடித்த மழையில் எல்லாம் இடுப்பளவு வெள்ளம், முதல்லலாம் முழங்கால் அளவு தான் வெள்ளம் வரும். ஆனால் 4000 கோடி செலவு பண்ணதுக்கப்புறம் இடுப்பு அளவுக்கு வெள்ளம் கூடிடுச்சு. அது வடிகால் படினா குறைக்கணுமே, இல்லை ஒழுங்காக வேலை செய்யலைன்னா பழைய அளவு முழங்கால் தண்ணி தானே இருக்கணும். 4000 கோடி செலவு பண்ணதுக்கப்புறம் எப்படி இடுப்பளவுக்கு கூடிச்சுங்கிறது தான் ஒருத்தருக்கும் புரியலை. பெரிய பெரிய இன்ஜினியருங்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருத்தருக்கு அப்புறம் எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சுட்டு சொல்கிறாங்க, ஒருத்தன் கூட இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவன் கால்வாய் பணியை ஒழுங்காக வேலை செய்யலை. உடனே அவனை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் கால்வாய் பணி ஒழுங்காக செய்யலை? சார் எனக்கு கொடுத்ததே இவ்வளோ தான் சார், மந்த்லி 40% எடுத்துட்டாரு, நான் சம்பாதிக்க வேணாமா?
சப்கான்ட்ராக்டர் சம்பாதிக்க வேணாமா? இவ்வளோ தான் சார், அதில் இவ்வளோ தான் சார் செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் சிட்டின்னு கொண்டாந்து சென்னையை குட்டிச்சவராக்கிட்டாங்கன்னு ஸ்டாலின் அறிக்கை விட்டார். அதிமுக மேலே, எடப்பாடி உங்க மேலே குட்டிச்சவராக்கிட்டாங்க. டி நகரெல்லாம் வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு பண்ணிட்டாங்க. 4000 கோடி செலவு பண்ணி நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க? இப்போ கொண்டு வர்றாரு என்னென்னா, ஜப்பானோட சேர்ந்து இன்னொரு திட்டமாக வெள்ளத்தடுப்புக்கு. இது சென்னையில் வர வெள்ளத்தை தடுக்கவா அந்த திட்டம்னு நினைக்கிறீங்க? அடுத்து ஒரு 5000 கோடி 10,000 கோடி இதில் கொண்டாந்து அதில் ஒரு பாதிக்கு மேலே கொள்ளையடிக்கணும் என்பதற்காக ஜப்பானோடு சேர்ந்து ஒப்பந்தம்ங்கிறாங்க. ஜப்பான்காரன் என்ன பண்ணுவான்? வெறும் அறிவுரை தான் சொல்லுவான். ஆளை வச்சு வேலை செய்கிறது யார்? ஜப்பான்காரனா வேலை செய்வான்? இப்போ மெட்ரோலாம் பண்ணுறாங்க, நம்ம ஆளுங்க தானே வேலை செய்கிறாங்க, வட இந்தியாக்காரங்க தானே வேலை செய்கிறாங்க. அதனால் இந்த திட்டத்தை கொண்டாந்து இன்னும் ஒரு 5000 கோடி 10,000 கோடி சென்னைக்கு வெள்ளத்தடுப்பு அந்த ஜப்பானோடன் சேர்ந்து கொள்ளையடிப்பதற்காக ஸ்டாலின் கொண்டு வரும் திட்டம்தான். சென்னை வெள்ளத்தை தடுப்பதற்கு ஜப்பானுடன் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டிருக்கோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம்னு சொல்லுவது மறுபடியும் கொள்ளையடிப்பதற்காகத்தான். சென்னை மக்கள் பாருங்கள், நமக்கு விமோசனமே கிடையாது. முதல்ல முழங்கால் தண்ணி இருந்தது, 4000 கோடி செலவு பண்ணோன்னே இடுப்பளவு தண்ணி வந்தது. மறுபடியும் ஜப்பானோட சேர்ந்துன்னு சொல்லி உங்கள் அடிக்கிற கொள்ளையில் மறுபடியும் நெஞ்சு அளவுக்கு தண்ணி வரப்போகுது. சென்னையில் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்தது, தமிழக அரசு ரொம்ப பெருமிதம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. தேசிய அளவில் சர்வதேச அளவில் விளையாட்டு போட்டியெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வந்தோடனே தமிழ்நாட்டில் நடக்குது, விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு முன்னணியில் நிற்கிது அப்படின்னு தமிழ்நாடு பெருமிதம்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அப்போ நம்ம யோசிக்கணுமே, இப்போ தேசிய போட்டிகள்லாம் இங்கே தான் நடத்துகிறாரோ, சர்வதேச போட்டியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடத்துகிறாரோ அவர் பையன், ஸ்டாலின் பையன், தமிழக அரசு பெருமிதம்ங்கிறாங்களே அப்படின்ட்டு. உண்மையான பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரேஸ் 4 அப்படின்னு ஒரு பெரிய விளையாட்டு இதாக கொண்டு வந்தாங்க. ஃபார்முலா ரேஸ் 4 2023 இதுக்கு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க. யாரோட? ஒரு ப்ரைவேட் கம்பெனி. அவன் யார்? RPPL. எங்களுக்கு கிடைச்ச செய்தி, அவங்க பெரிய ரெக்கமெண்டேஷன், உதயநிதிக்கு வேண்டிய பெரிய ரெக்கமெண்டேஷனாக அவங்களுக்கு புரியும் யாருக்கு சொன்னால் பெரிய ரெக்கமெண்டேஷன். அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனை பிடிச்சி சினிமா துறையில் உதயநிதியை பிடிச்சி தான் இங்கே வந்து நாங்கள் RPPLங்கிறது ஒரு தனியார் கம்பெனி. அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இங்கே ரேஸ் நடத்துகிறான். சர்வதேச அளவு ரேஸு நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒலிம்பிக்கு, ஏஷியாடு, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள், ஆசியா விளையாட்டு போட்டிகள், இதுதான் சர்வதேச அளவில் நடத்தக்கூடிய போட்டி. இது RPPLங்கிறது ஒரு தனியார் கம்பெனி. அவன் இந்த ரேஸை வச்சுக்கிட்டு ஃபார்முலா ரேஸ் 4ங்கிறத வச்சு சம்பாதிக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டத்தை வந்து ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி வாங்கிட்டான். 42 கோடி பணத்தை இதில் செலவு பண்ணியிருக்காங்க. இதில் அரசாங்க பணம் எவ்வளவு, இந்த பணம் வெளியில் மூச்சு விடலை. 42 கோடியை செலவு பண்ணி ரோடை பூரா குட்டிச்சவராக்கி சென்னையில் நாங்கள் போகிறவங்களுக்கு தானே தெரியும். கேட்டால் கார் ரேஸ் நடத்துகிறாங்களாம். சென்னையில் 1 கோடி பேர் இருக்காங்க. கோடிக்கணக்கான வாகனங்கள் இருக்குது. சைக்கிளு, 2 வீலரு, மோட்டார் சைக்கிளு, காரு, ஆட்டோ, பஸ்ஸு, இது பூரா சேர்த்திங்கன்னா கோடிக்கணக்கான வண்டி ஓடுது. ரேஸு நடத்துறதுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய தெருக்கள் தான், ரோடுகள் தான் கிடைச்சதா அவங்களுக்கு. ரேஸுக்கு எப்போவுமே வந்து தனி மைதானம் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் இடுகாடு கோட்டைங்கிறதுல ஒரு ரேஸுக்குன்னே அந்த மைதானம் தான் உபயோகிக்கிறாங்க. ஆனால் மக்கள் நடமாடக்கூடிய ரோடுகளில் வைக்கணும்னு சொல்லி 42 கோடியை செலவு பண்ணி ரோடுகளெல்லாம் இடித்து போட்டு 2026 தொடங்கின இந்த திட்டத்தை அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு அடுத்த இதில் பார்க்கலான்னு மூடிட்டாங்க. எதுக்கு சொல்லுன்னா, உதயநிதி வந்து விளையாட்டுத்துறை மந்திரியாக வந்தோடனே தமிழ்நாடு பெருமிதம் அடையுது, பெரிய பெரிய போட்டிகளெல்லாம் இங்கே நடத்துகிறோம்னு சொல்கிறவங்க இந்த ரேஸ் 4ங்கிற கார் ரேஸ் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, எவ்வளவு செலவு பண்ணீங்க, இது பெருமிதம் பண்ண வேண்டிய விஷயமா அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லணும் ஸ்டாலின் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அரசியல் ஆடுகளத்தில் நாளை புதிய செய்திகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.